ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸான சிக்கன் சிந்தாமணி தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 பல்லு நறுக்கி சேர்த்துக்கிடுவோம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். இதுக்கு மெயினாக தேவைப்படுறதே பட்டை மிளகா தான். விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி விதையோடு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட காஷ்மீரி சில்லி தான் இருக்குது அப்படின்றனால இது ரொம்ப காரம் இருக்காதுன்றனால விதையோடையே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா சுருள பிரட்டி விடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு சிக்கனில் இருந்தே தண்ணி வந்துடும் அப்படின்றனால எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அது கூட இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குருவோம். சுருள நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் இதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். நீங்களே எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சிருச்சு. கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. இதே மாதிரியே நம்ம இந்த சட்டியில் வச்சு சுருள கெட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான காரசாரமான சிக்கன் சிந்தாமணி நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை சாதத்தோடலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.